சீமான் இல்ல எங்களோட தெய்வம். உன் பேர் என்ன சொல்லு? ஆகாஷ். ஆகாஷ். எத்தனாவது படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் குரு. குரு. சூப்பர் குரு. இது என்ன போஸ்ட்? இது மாடு தான் எங்க சொத்து. உங்க சொத்தா? சரி. மாடு மலை ஏற விட மாட்டேங்கிறாங்க சொன்னாங்க. அதுக்கு சீமான் வந்து சொன்னாங்க போராட்டம் நாங்க மாடை ஏத்தி நான் வந்து அந்த மாடு நான் மேய்க்கிறேன்னு சொன்னாங்க. சரி. அப்படியே நேத்து வந்து எங்க வந்தாரு? குரங்கணிக்கா? நீங்களா போயிருந்தீங்களா? அடப்பாறை. அது எங்க இருக்கு? வாங்கனே. வா 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 வா. எங்க சீமானு கூட வந்து கம்ப பிடிச்சி சரி மலைய ஏத்தி காவல்துறையா தடைய போட்டுருந்தாங்க. சரி. தடைய போட்டு அப்புறம் எங்க ஊருக்கார வந்து உடைச்சு அந்த தடைய உடைச்சு சீமான் வந்து மலையேறிய மாட மலையில ஏற்றி வச்சு மேய்க்க விட்டாங்க. பிறகு போராட்டத்தை பண்ணி மலைய மேய்ச்சு இன்னைக்கு மாடு திரும்ப அங்க மலை போயிருக்கா? ஏறி மலைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு மலை மேய்க்கிறது போயிருக்கு. இப்ப உங்களுக்கு மாடு இருக்கா? உன் பேர் என்ன? குருவுக்கு ரெண்டு உழுகுற மாதிரி இருந்தது. சரி. அதை வித்து இன்னொரு மாடு பிடிச்சி வித்து 3 ஜோடி வித்துட்டாங்க. இனிமே இப்ப ஆடிக்கு உழுகுறதுக்கு 2 மாடு பிடிக்கணும். நீ உன் பேர் என்ன சொல்லு? மனோராஜ். வாரா மனோராஜ். இல்ல உன் பேர் என்ன சொல்லியா? வினோத்குமார். எத்தனை படிக்கிறீங்க? 6வது படிக்கிறியா? உன் பேர் என்னயா? விமலா. நீ எத்தனை படிக்கிற? 7வது படிக்கிறியா? சரி. போயிருந்தியா? நீ போல. நீ மட்டும் தான் போயிருந்தியா? உங்க வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? மாடு இல்ல. எதுக்கு நீ அப்புறம் போராட்டத்துக்கு போன? உன்கிட்ட தான் மாடே இல்லையே. சரி. மாடு மலையில மேய்ச்சிருந்தாங்க. காவல்துறை வந்து நாங்க வந்து ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு தள்ளி விட்டாங்க. சரி. விட்டு இது ஆபீஸ்க்கு வந்து ஏறவங்களுக்கு அனுமதி கொடுத்தது. ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டுக்கோங்க. நீங்க என்ன இதோ நீங்க என்ன பெரிய இவனா அப்படி இப்படின்னு சொன்ன போராட்டத்துக்கு அப்புறம் மலை ஏற வச்சுட்டாங்க. இப்ப இன்னைக்கு மாடு எங்க மலைக்கு போயிருக்கா? மேய்றதுக்கு போயிருக்கா? சூப்பரா. சரி. உன் பேர் என்ன சொல்லு? மனோ. வா உன் பேரை சொல்லிட்டு போற. ஏய் என்னங்களா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படா? வாயா. உன் பேர் என்ன? பூவரசனா? மனோ பிரகாஷ். மனோராஜ். விமல். நீ வினோத். நீ வந்து ஆகாஷ். நீ வந்து பூவரசு. பூவரசன். குரு. நீ உன் பேரை சொல்லவே இல்லை பத்தியா? சொல்லு. ருத்ரமூர்த்தி. சூப்பரா. நீடா. வா முத்துச்செல்வன். சூப்பர். நல்லா படிங்க. சரி. இவன் ஆகாஷ். நல்லா பேசுறடா. எப்படா பேசுறதுக்கெல்லாம் கத்துக்கிட்ட? பழைய இது சொன்னாங்க அன்னைக்கு தள்ளி விட்டு வீடியோ Facebookல வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்து அது யாரு தள்ளி விட்டது? அவர் யாரு? நம்ம ஊருக்காரு தானே? அவர் இங்க இருக்காரா? சன்னாசி. இப்ப எங்க போயிட்டாரு? எங்க போயிருக்காரு? இல்ல அதான் எந்த பக்கத்துக்கு? முந்தல் இங்க இருந்து எம்பி தூரத்துல இருக்கு? நிறைய தூரம். ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குமா? இங்க இருந்து டெய்லி பத்திட்டு போவாங்களா? இல்ல அங்கேயே கெட மாடா இருக்கு? இருப்பு அங்கேயே இருப்பு. தோல் போட்டு அங்கேயே இருக்கும். அங்கே இருப்பாங்க. ஒரு 4-5 மாசத்துல இங்க இருந்து இங்க மேட்ச்ல இல்ல. அப்போ மலைக்கு போயிருக்காங்க ஃபாரஸ்ட்காரங்க. இப்படி தள்ளி மலைக்கு இங்க மேட்ச்ல இல்லனா அங்க போவாங்க. அந்த மேட்ச்ல இல்லனா இங்க வருவாங்க. உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இப்படி தள்ளி வர்றாங்க. மதுரை போய் சீமானை பார்த்து இவ்வளவு பெரிய கம்பு போட்டு மாலை போட்டு பாராட்டி விட்டாங்க. அப்புறம் வந்து அப்புறம் மாடு விடமாட்டீங்கன்னு போராட்டம் பண்ணாங்க காவல்துறை. சரி. ஒரு 500 மேல மாடு இருக்கு. மாடு 500 மாடு? 1000 இருக்குமா? 500 இருக்குமா? 600. யார்? நீ தானே போய் பார்த்தவன். நீ சொல்லு. 600 இருக்குமா? 1000ன்னு சொன்னாங்க. 600 இருக்கும். அது யார் மாடு? அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஊர் மாடு தானே?
சூரப்பரத்து மாடு புழு இருக்கு. எங்க சூழ அங்கதான் அப்படியே சரி சரி எப்படி காசு மலை ஏறி விட்டு போராட்டத்தை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எங்களை சீமான் இல்ல, எங்களோட தெய்வம். யாத்தே என்னடா இப்படி சொல்ற? எப்படிடா? எப்படின்னா காவல்துறை எதிர்த்து மலையேறி விட்டு மாடை மேய்ச்சிட்டு திரும்ப வந்து இப்போ மலை ஏறி இருக்கு. மாடு மலை ஏறி இருக்கு. மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மாடு. மழை மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ எத்தனை மாடு அங்க போயிருந்துச்சு? ஒரு 500 மாடு 600 இப்படி இருக்கும். 9 தொழுவா? ஒரு தொழுவுல எத்தனை மாடு இருக்கும்? ஒரு தொழுவுல 150 உருப்பிடு. அப்போ ஒரு தொழுவுல 150 இருக்கும். 9 தொழுவுனா அப்ப எத்தனை மாடு வருது? அது தெரியாது. ஒரு தொழுவு மேல இருக்கும், ஒரு தொழுவு கீழே இருக்கும். நிலம் கொடுத்து சொல்றீங்க. ஆனா முந்தெல்லாம் பழியரே இல்லன்னு சொல்றாங்க. நாங்க இப்படி வந்து டீசெண்டா பேசக்கூடாதான். பழைய மாதிரியே நீங்க கிழங்கு தோண்டிட்டு கோமணம் கட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்கனால அப்படியெல்லாம் கோமணம் கட்டலாம் முடியாது. இந்த பிள்ளைல நல்லா படிச்சிருக்கு.